ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயலோ இன்னோவேர்ல்டு மார்க்கெட்டிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே லாகின் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் தான் முன்னாடி வந்து நிற்குது. ஸோ அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்ல, சரிங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்றுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. ஐ திங்க் அந்த டீட்டெயில்ஸில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி வரும். உங்கள் லாகின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜில் தான் வந்து நிற்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அபிமுனிஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது. கம்யூனிகேட்டிவ் ஃபுல் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது, ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படி எதுவும் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான், சரிங்களா? ஸோ இதுதான் ப்ராப்பர் மெத்தடு. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக இல்லைனா மட்டும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. கம்யூனிகேட்டிவ் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் கம்யூனிகேட்டிவ் ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ கம்யூனிகேட்டிவ் இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ கரெக்டாக நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டாச்சு. ஸோ என்டையர் நாமினி நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினி நேம் கொடுத்தாச்சு. ஸோ வந்து ஸ்டேட் கேட்குறாங்க. ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. பின்கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாலுக். நெக்ஸ்ட்டு ஸோ தாலுக்கு வந்து நம்ம கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி. ஸோ தாலுக்கு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தாச்சு. தாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்ஜிநல்லூர். வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா 213. ஓகேங்களா? ஸோ கொடுத்தாச்சு. லாங்குவேஜ் தமிழ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது ஒரு வாய்ப்பாக தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் திரும்பவுமே அதுவே வருது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ். ஸோ என்டர் பேன் கார்டு நேம், என்டர் பேன் கார்டு நம்பரு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பேன் கார்டு இமேஜ். ஸோ இதையும் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது பேங்க் டீடைல்ஸ்க்காக கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பேன் கார்டு நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இதை ஃபில் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டீல்ஸுமே வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீல்ஸும் அந்த பேன் கார்டு டீல்ஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், சரிங்களா? ஸோ ப்ராப்பராக வந்து இதை நீங்கள் பண்ணி முடிச்சிடணும், சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிடுங்க. ஸோ இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணிட வேணாம், சரிங்களா? ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலைஸ்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ எல்லாமே கரெக்ட் தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது, சரிங்களா? ஸோ அவ்வளோதான். வெரிஃபை பண்ணிட்டு முடிஞ்சது. மேலே கிளிக் பண்ணிட்டு டேஷ்போர்டு கொடுத்துக்கோங்க. டேஷ்போர்டு கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஷ்போர்டுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வருமா அப்படின்றது வந்துன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வீடியோ பேஜ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய வீடியோ பார்க்குற ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நேற்றுக்கு நடந்த இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோவே வரல, எனக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் நிற்கிது, ஆனால் நான் முன்னாடியே வந்து செல்ஃப் டிக்ளரேஷன்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்ற பர்சனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க திரும்ப ஒரு வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அந்த செல்ஃப் டிக்ளரேஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்க முடியும், சரிங்களா? அந்த பேன் கார்டு நம்பர் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து ப்ராப்பராக பண்ணிடுங்க. உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த இன்ஃபர்மேஷனை. ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான இன்ட்ரெஸ்டிங்கான இப்படி மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம்